Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் Group 2 and Group 4க்கான நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய தமிழோட யூனிட் 5 கம்ப்ளீட்டாக அந்த ஒரே வீடியோவில் நம்ம படித்து முடிக்க போகிறோங்க. ஸோ புது சமச்சீர் பழைய சமச்சீர் எல்லாமே 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு சிறப்பு தமிழ் முதற்கொண்டு எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே தான் நம்ம ஒரு கிளாஸ்லையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த தலைப்பு பொறுத்தளவில் நமக்கு எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதில் வந்து 15 கேள்விகள் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்லேயே இந்த யூனிட் வந்து எதுவுமே நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுற விதத்தில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ எப்படி மேம் அது ஒன்று கூட படிக்க தேவையில்லை அப்படின்னா கண்டென்ட் என்னங்கிறத உள்வாங்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஒரு விஷயமே இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃபை ரீட் பண்ண போகிறோம். அந்த பேராகிராஃபுக்கு கீழே ஒரு 5 கொஷின் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 5 கொஷினுக்கான ஆன்சருமே உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். சரிங்களா? சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் நம்ம இதே தான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? பேராகிராஃப் படிப்போம், அந்த கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸாக்டாக அந்த பேராகிராஃபில் தான் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை தொடர் பொருளறிதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர் பொருளறிதல். ஸோ இது ரெண்டுமே வந்து லிட்டரலாக ஒரே கண்டென்ட் தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுத்துட்டு ABCDன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ளங்கையில் நெல்லிக்காவை வச்சா எப்படிங்க இருக்கும்? மறைஞ்சு போயிருக்குமா? வெளிப்படையாக தெரியுமா? வெளிப்படையாக தெரியக்கூடியது. இதுதான் வந்து 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சராக வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஒன்று மட்டும் இதுக்கு வந்து ரிலேட் ஆகக்கூடியதாகவும் மிச்சம் 3மே வந்து ஜென்ரலாக ரீட் பண்ணாலே இது எப்படிங்க இது கூட பொருந்துங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் புக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதுக்கு போதுமானது. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகளோட பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கா தான். இப்போ ஏதாவது ஒரு பாட்டிங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த பேர குழந்தைங்க வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருச்சுன்னா தாயை போல் பிள்ளை நூலை போல் செய்யலைன்னு சும்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதோட மீனிங் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மாங்க மாதிரி தான் குழந்தைங்கள வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரியப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நம்ம ரீட் பண்ணிய ஆன்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய அளவில் தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் நமக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறத டீட்டெயில்டாக இப்போ நம்ம படிச்சிடலாம். ஸோ யூனிட் 5க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணியாச்சு. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறத அப்படியே கொஷினில் நம்ம ஆன்சராக வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நியூ சமச்சீரில் 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. என்னென்னு பாருங்கள். விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. ஸோ இதில் பேசிக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறத பற்றி இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே இந்த சின்ன அடிக்குள்ளே அடங்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் தெரியப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? பழமொழியோட சிறப்பே வந்து சுருங்க சொல்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சரிங்க. இந்த பேராகிராஃபை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டோம். என்ன அர்த்தங்கிறத லைட்டாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஷின்ஸை பார்ப்போமா? பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. ஸோ பழமொழியின் சிறப்பு எப்படிங்க? சுருங்க சொல்வது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? அடுத்தது நோயற்ற வாழ்வை தருவது டேஷ். ஸோ நோயற்ற வாழ்வை தருவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? சுத்தம். ஸோ எப்படி மேம் இங்கே வந்து ஃபஸ்ட் கொஷினில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்த கொஷின்ஸில் ஆப்ஷன்ஸ் இல்லையே அப்படின்னா எப்படி மேம் இது பண்ணுறதுனா எக்ஸாமில் கம்பல்சரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய 5 கேள்விகளுக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக சொன்ன போனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 கொஷினுமே வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஷின் தான். ஓகேவா? 4 கொஷின் வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஷினில் வந்திருக்கும். இந்த கொஷின் வந்து கிடையாது. பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருகிறது நம்ம ஜென்ரலாக ஓனாக யோசிச்சு சொல்கிறது. ஸோ இது வந்து வந்திருக்காது. அடுத்தது உடல் நலமே டேஸ் அடிப்படை. இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உடல் நலமே டேஸ் அடிப்படைனா உழைப்புக்கு அடிப்படை. அவ்வளோதான். அடுத்து உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை. ஸோ உழைத்து தேடிய பொருளால் நம்ம வந்து பெற்றது என்னென்ன? உணவு, உடை, உறைவிடம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதே போல் தாங்க கம்ப்ளீட்டாக பேராகிராஃபை நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். அதுக்கான கொஷின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டாபிக். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்து ஆன்சர் சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த டாபிக் வந்து போயிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பேராகிராஃப் வந்து நம்ம புக்லேயே இருக்குங்கிறது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ அடுத்த டாபிக் வந்து உவமை தொடர் மரபு தொடர். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்களேன். என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். சரி, இப்போ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்கான அர்த்தம் என்னவாக இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கொஷின் அப்ரோச் பண்ணலாம். கண் இமை காப்பது போல். ஸோ கண் இமையை காப்பது போலனா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதா அர்த்தம் வரும். அடுத்தது தாயை கண்ட சேயை போல். சரி, தாயை வந்து அவங்களோட குழந்தை பார்த்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக துள்ளி குதிச்சு போகும். ஓகே, இப்போ கொஸ்டினை பாருங்களேன். என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தாள். ஸோ அப்போ கண்டிப்பாக எதாவது வரும். என் தாயார் என்னை கண் இமை காப்பது போல் காத்து வளர்த்தார். ஸோ கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தைய வந்து பார்த்து வளர்த்தாங்க அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் தான் நமக்கு கவர் ஆகுது. ஸோ தாயை கொண்ட சேயை போலங்கிறது ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க எப்படி வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு வளர்த்தாங்கங்கிறது என் கண் இமை காப்பது போல் காத்து வளர்த்தார் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள். நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம். ஸோ நானும் என் தோழியும், என் ஃப்ரெண்டு அப்படின்னாலும் என்னதுங்க, நல்லா வந்து ஒட்டிக்கிட்டே சுற்றுவாங்க, அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அதுக்கு என்னதுங்க, நகமும் சதையும் போல். எப்போவுமே இந்த பிணைந்து நாங்களாம் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிற கருத்து இதில் தான் நமக்கு இடம்பெறும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா எலியும் பூனையும் இருக்குது. எலியும் பூனையும்னா பகைமை. சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல். இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன்னா, உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. ஓகேவா? அப்போ திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது 4வது. அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது. குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் உலகெங்கும் பரவியது. இப்போ குன்றின் மேல் இட்ட விளக்குனா எல்லாருக்கும் தெரியும். இதே குடத்துக்குள்ளே இட்ட விளக்குனா யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? குன்றின் மேல் இட்ட விளக்கு போல். அடுத்த 5வது கேள்வி. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன. ஸோ பசுமரத்து ஆணி போல் என் மனதில் பதிந்தன. இது வந்து எளிதில் மனசில் டக்குன்னு வந்து பதியக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ பசுமரத்து ஆணி போல் என் மனதில் பதிந்தன. ஓகேங்க. அடுத்து வந்து உவமை தொடர்கள். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்னன்னு கொடுத்துட்டாங்க. தங்கு தடையின்றி மிகுதியாக. சரிங்களா? மடை திறந்த வெள்ளம் போலனா என்னதுங்க, நல்லா வந்து தண்ணி அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக பிச்சுக்கிட்டு ஓடும் இல்லைங்களா? அதுதான் என்னது, தடையின்றி மிகுதியாக. சரி, அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை, எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்து வந்து பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஷின். சரிங்களா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். ஸோ இது வந்து தற்செயலாக நிகழ்ந்தது. காக்கா என்ன பிளான் பண்ணி அந்த பழத்து மேலே உட்காரணும், விழுக வைக்கணும்னு உட்காந்துருக்கும். காக்கா எதர்ச்சியாக வந்து உட்காருது, அந்த பழம் அது உட்கார்ந்தனால அந்த அதிர்வில் கீழே விழுகுது. ஒரு தற்செயலான நிகழ்வு. அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். கிணறு வெட்டினா தண்ணி வரும்னு நினச்சி தான் வெட்டினேன், பூதம் வரும்னு நினச்சா நான் வெட்டியிருப்பேன். அப்போ இது என்னது, எதிர்பாராத நிகழ்வு. அடுத்தது பசுமரத்து ஆணி போல். இது என்னதுங்க, எளிதில் மனதில் பதிதல். அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல். அது வந்து பயனே இல்லாத ஒரு செயல். அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோன்னா என்னங்க, எல்லாம் சதறி ஓடும். கொட்டினோன்னே எல்லாம் அரேஞ்ச் ஆகி ஓகே அட்டென்ஷன் அப்படின்னு நிற்பாங்க, கிடையாது, எல்லாம் சதறி ஓடும். அப்போ ஒற்றுமையின்மை. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிக்காக. இப்போ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிறதே ஏபிசிடின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்தா நம்ம கரெக்டாக வந்து தற்செயல் நிகழ்வு அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். சரி, இப்போ குன்றின் மேல் இட்ட விளக்கு போலனா அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோதான். வேலியே பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னா என்னதுங்க, துரோகம். ஓகேவா? வேலியே பயிரை மேய்ந்தது போலனா நீ தான் பார்த்துக்குவேன்னு ஒன்றை நம்பி விட்டுட்டு வந்தால் நீயே எப்படி செஞ்சுட்ட அப்படின்னா துரோகம். அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா அதுவே கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிமையான செயல். அடுத்தது உடலும் உயிரும் போல அப்படின்னா இணைந்தே இருக்கிறது. இப்போ நகமும் சதையும் போல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே போல் உடலும் உயிரும் போல் அப்படிங்கிறது வந்து இணைந்தே இருத்தல். அடுத்தது கிணற்று தவளை போலனா உலகமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லைக்குள்ளே வந்து வாழ்கிறது தான் என்னது, கிணற்று தவளை போல் அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது உலக அனுபவங்கள் எதுவுமே கிடைக்காம இதுதான் உலகம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அப்படியே ஒரு கிணத்துக்குள்ளேயே வந்து தங்கி இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல்னு அர்த்தம். அவசர கொடுக்கை அப்படின்னா ஒரு செயலை எண்ணி செயல்படாமல் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் கமுத்து போட்டுறது. ஸோ அடுத்து பாருங்களேன், இதுவும் வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருக்கிறது. ஓகேங்களா? காலங்காலமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. அடுத்து கல்லிர்
நார் உரித்தல். ஸோ கல்லில் வந்து நார் உரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, அது இயலாத செயல். அடுத்து கம்பி நீட்டுதல்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரமா இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஜூட் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விரைந்து வெளியேறுதல். அடுத்து காணல் நீர், இல்லாத ஒரு விஷயம் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா கண்ணை மூடிட்டு தான் இப்போ பார்த்தா எல்லா செயலையும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் நம்ம திட்டு வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ ஆராய்ந்து பாராமல், அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா வாழையடி வாழையாக. ஸோ காலங்காலமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, வாழையடி வாழையாக. அடுத்தது முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. சரியா. அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளைன்னா சுயமாக யோசிக்காமல் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. ஓகே, அப்போ இவர் சொல்கிறதான் சரியாக இருக்கும், சரி அப்போ இவர் சொல்கிறதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட புத்தியை யூஸ் பண்ணி எதுவுமே யோசிக்காமல் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது, சுயமாக யோசிக்காமல் இருக்கிறது. சரிங்களா. அடுத்தது மேடும் பள்ளமும். ஸோ 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியதுங்க. மேடும் பள்ளமும்னா வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும், நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும். அந்த பாசிட்டிவை தான் வந்து என்ன சொல்கிறோம், மேடு, நெகட்டிவான விஷயத்த பள்ளம்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வாழ்க்கையில் மேடு பள்ளம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து நகமும் சதையும்னா இணைந்தே இருக்கக்கூடியது. அடுத்தது முதலும் முடிவும்னா இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுதான் வந்து உன்னோட முதல் மற்றும் முடிவு அப்படின்றத சொல்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான். அடுத்தது கேளிக்கையும் வேடிக்கையும்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். எங்கள் ஊர் திருவிழா வந்து ஒரே கேளிக்கையும் வேடிக்கையுமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்து கண்ணும் கருத்தும்னா கவனமாக வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து மேலும் கீழேனா மேலே கீழே பார்க்குறது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். ஜஸ்ட் இதோட பொருள் என்னவாக இருக்குங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டால் போதுமானது. அடுத்து எட்டாக்கனி அப்படிங்கிறது வந்து 2 பொருளை நம்ம சொல்லலாம். நீ வந்து முயற்சி பண்ணால் எட்டாக்கனி கூட உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கவே மாட்டேதுங்க, ஒரு எட்டாக்கனியாக தொலைவிலே இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடும்பு பிடினா ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். என்னென்னா உடும்பு வந்து பிடிச்சதுன்னா விட்டு அது ரொம்ப இறுக்க பிடிக்கும், அந்த இதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ரொம்ப இறுக பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கிணற்று தவளைனா இதுதான் உலகம் போலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே எதையுமே உலகத்தை எண்ணி பார்க்காம, அதாவது ஓகே அப்போ நம்ம இருக்கிற இடம் தான் உலகம் போலன்ட்டு தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, வெளி உலக அனுபவமே இல்லாமல். அடுத்து ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளைனா ஆல்ரெடி சொன்னோம், சுய புத்தியோடு யோசிக்காமல் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. அடுத்து மேலதாளத்துடன் அப்படின்னா இதுவுமே அதே தான், யோசிக்காமல் செயல்படுறது. ஓகேங்களா. அடுத்தது செந்தமிழும் சுவையும் போல. இப்போ வந்து நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, பூவும் மனமும் போல, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இணைந்தே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதே போல் தான் செந்தமிழும் சுவையும் போலங்கிறது இணைந்தே இருக்கிறது. அடுத்து பசுமரத்தை ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதியக்கூடியது. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படித்ததே தான் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. அத்தை பூத்தார் போல் அப்படின்னா ரொம்ப ரேரான விஷயம், இதெல்லாம் எப்பயாவது ஒருக்க தான், நூற்றாண்டுக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சரிங்களா. ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அத்தி பூத்தார் போல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா யாருமே ஹெல்ப் பண்ணுற, இப்போ நான் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை. சரிங்களா. இப்போது பயிர் வந்து விதைச்சாச்சு, அந்த பயிர் வந்து மழை வருமானு பார்த்துக்கிட்டே இருக்குது, மழை வந்து ஹெல்ப் பண்ணுறதா தெரியலை, அதுதான் என்னது மலைமுகம் காணா பயிர் போல். இன்னொன்று வந்து ஏங்கி தவிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல், இது நிறைய இடத்துல நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா, வெளிப்படையான தன்மையை கொண்டது. அடுத்தது மனக்கோட்டைனா என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் கனவு மட்டும் காண்றது, செயலில் காட்டாமல் வெறும் கனவு மட்டும் கண்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து கண்ணும் கருத்தும் அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து செயல்படுறது. ஆறப்போடுதல் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னா ஆற அமர உட்காந்து நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னது ஆறப்போடுதல் அப்படிங்கிறது. அள்ளி இறைத்தல் அப்படின்னா கையில் காசு இருந்துச்சுன்னா அள்ளி இறைக்காத, தங்கு தடையின்றி அள்ளி வீசாத அப்படிங்கிற மாதிரி இது. சரிங்களா. அதுதான் என்னது அள்ளி இறைத்தல். ஸோ கவனமாக அள்ளி இறைக்காமல் பார்த்து பணங்களை செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அடுத்தது தாமரை இலை நீர் போல் அப்படின்னா பட்டும் படாமலும், தாமரை இலையில் நீர் வந்து எப்படிங்க இருக்கும், பட்டும் படாமலும். சரியா. அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கண்ணினை காக்கும் இமை போல, ரொம்ப ஒரு பாதுகாப்பான தன்மை. சரியா. அடுத்தது சிலை மேல் எழுத்து போலனா, சிலையில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா எப்படிங்க, கல் சிலையில் எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்கன்னா அது எப்படிங்க இப்போ வரைக்கும் நிலைச்சு நிற்கிது இல்லைங்களா, அதுதான் என்னது ஒரு நிலைத்த தன்மையை வந்து குறிக்கக்கூடியது. அவ்வளோதான். அடுத்து வந்தீங்கன்னா எதிர்நீச்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும். ஓகே. அடுத்து அதே போல் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, சொந்த காலில் நிற்றல், யாரோட துணையும் இல்லாமல் தனக்கு வேணுங்கிறத தானே செஞ்சுக்கிறது, அதான் இது சொந்த காலில் நிற்றல், யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்தல். தாளம் போடுதல். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இது.
எதையுமே யோசிக்காமல் யார் என்ன சொன்னாலும், இந்த ஜால்ரா அடிக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நம்ம பேச்சு வழக்கில், அதுதான் என்னது தாளம் போடுதல். யார் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டிக்கிறது. அடுத்தது மதில் மேல் பூனை. ஸோ மதில் மேல் பூனைனா எங்கிட்டு தவறதுன்னு தெரியாமல் மனசு அலபாஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு செவரில் பூனை ஏறிடுச்சு, ஐயோ இங்கிட்டு தப்புனா தப்பிப்போமா இல்லை இங்கிட்டு தப்புனா தப்பிப்போமான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மதில் மேல் பூனை. அடுத்தது நிறைகுடம்னா, நிறைகுடம் வந்து இப்போ ஒரு குடம் இருக்குது ஓகேங்களா, ஒரு குடம்னு நினச்சிக்கோங்க, ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதுதான் என்னது நிறைகுடம். ஸோ இது வந்து தள்ளும்பாது, எதுவும் செய்யாது, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அரை குடம் தான் என்ன பண்ண முடியும், ஆட்டமாக ஆடும் இல்லைங்களா, அதுதான் என்னது நிறைகுடம்ங்கிறது அமைதியாக இருக்கும். அடுத்தது கை தூக்கி விடுதல் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள முன்னேற்றி விடுறது, அதுதான் என்னது கை தூக்கி விடுதல், அவ்வளோதான். கண்ணா இழுத்தல் அப்படின்னா ஒரு செயலில் கண்ணாக இருக்கான்ப்பா, அது முடிகிற வரையும் கண்ணாக இருக்கான் அப்படின்னா அது மேலே ரொம்ப பாதுகாப்பு தன்மையோட கவனமாக செயல்படுறது. அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை. முதலை கண்ணீர் வந்து பொய் அழுகை. காணல் நீருங்கிறது இல்லாத ஒரு விஷயம், அவ்வளோதான். அடுத்தது தாமரை இலை நீர் போல் நமக்கு தெரிஞ்சது. கிணற்று தவளை தெரியும். எலியும் பூனையும் போல் அப்படின்னா பகைமை. அடுத்தது அச்சாணி இல்லாத தேர் போலனா சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல், சரிங்களா, வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல். உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது நமக்கு தெரியும். பார்த்திங்களா எவ்வளோ தடவை நமக்கு இதை படித்ததே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நம்ம ஸ்கூல் புக்லேயே. ஸோ ஆற அமர, ஆற போடுதலும் அதே தான், ஆற அமரவும் அதே தான், கொஞ்சம் பொறுத்து எதுனாலும் யோசிப்போம் அப்படின்றது. ஆணி அடித்தார் போலங்கிறது வந்து நிலைத்த தன்மையை வந்து குறிக்குது. ஒரு செவுத்தில் ஒரு ஆணி அடிக்கிறான்னா அதுவாக கலந்துட்டு விழுந்துருமா, விழுகாது, அப்படியே நிலைத்து நிற்கும் இல்லைங்களா, அதுதான். அகலக்கால் அப்படிங்கிறது தன்னோட சக்திக்கு மீறி செயல்படக்கூடியது, சரியா. இங்கே பாரு, அகலக்கால் வைக்காத, பிஸ்னஸில் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் என்னது தன்னோட சக்திக்கு மீறி செயல்படுறதா என்னது அகலக்கால். வழி வழியாக அப்படிங்கிறது என்னதுங்க, தொடர்ந்து தலைமுறையாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. அடுத்து கண் துடைப்புனா உண்மைத்தன்மையை மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் என்னது கண் துடைப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா இது நம்ம புக்லேயே வந்து இருக்குது. இதெல்லாம் படித்தாலே நமக்கு போதுமானது. இது போக ப்ரீவியஸாக கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. ஸோ இப்போ புது சமச்சீர் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் புது சமச்சீரிலே நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. சரி, இப்போ பழைய சமச்சீரில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கண்ணும் கருத்துமாக. ஸோ கவனமாக வந்து தாய் வந்து தன்னோட குழந்தைய வந்து பார்த்துக்கிறாங்க. அடுத்தது தங்கு தடையின்றி பேசும் ஆற்றல் உடையவர்னா, தங்கு தடையின்றினா என்னதுங்க, எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் தங்கு தடையின்றி. அடுத்தது பழக்க வழக்கம்ங்கிறது செயல்பாடு, காலங்காலமாக நம்ம செஞ்சிட்ருக்குது. தொன்று தொட்டும் அதே பொருள் தான். ஊனுறக்கமின்றினா தூக்கம் இல்லாமல் எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் வந்து செயல்படக்கூடியது தான் ஊனுறக்கமின்றின்றது. அள்ளும் பகலும்னா இரவும் பகலும் தொடர்ந்து வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது அள்ளும் பகலும். பேரும் புகழும் அப்படின்னா ஏதோ ஒன்று செஞ்சு பெருமையும் புகழும் வந்து பெற்றவங்க, பெருமையும் சிறப்பும் பெற்றவங்க. மேடும் பள்ளம்னா ஆல்ரெடி பார்த்தது, வாழ்க்கையில் மேடு பள்ளம் வந்து நிறைந்திருக்கக்கூடியது தான் அப்படின்னு. அடுத்தது வந்து பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஊமை தொடரில் பிழைகள் இருந்துச்சுன்னா அதை மாற்றி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆடிக்காத்தில் உதிரும் சருகு போல், இந்த காத்தில் இருக்குல்ல என்ன வரணும், காற்றில். அடுத்து ஆந்தை முழிக்கிறது போல் அப்படின்னா விழிக்கிறது போல் அப்படின்னு வந்து வந்திருக்கணும். அடுத்து உரிய காலத்தில் பெஞ்ச மழைனா உரிய காலத்தில் பெய்த மழை. எள்ளுக்குள் எண்ணெய் போலனா இந்த எண்ணெய் வந்து வந்திருக்கணும். அடுத்து பசுத்தோல் போர்த்திய புலி போலனா போர்த்திய. அடுத்தது வெயிலில் பட்ட புழு போல அப்படின்னா வெயில், சரிங்களா, என்னது வெயில் பட்ட புழு போல். சரி, இதுக்கெல்லாம் பொருள் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிக்காற்றில் உதிரும் சருகு போல் அப்படின்னா ஒரு நிலைத்தன்மை இல்லாதது, காற்றடிச்சோடனே பறந்து போயிடுது இல்லைங்களா இலையெல்லாம், அப்போ அது என்னது ஒரு நிலைத்த தன்மையே இல்லாதது. ஆந்தை முழிக்கிறது போல் அப்படின்னா ஆந்தை வந்து எப்போவுமே கவனமாக என்னதுங்க, நைட் நேரத்துலலாம் தூங்காமல் முழிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே கவனமாக வந்து அதுக்கு தேவையான செயலை செய்கிறதுக்காக உட்காந்துருக்கிறது. அடுத்து உரிய காலத்தில் பெய்த மழைனா கரெக்டான விஷயங்கள் கரெக்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடியதான் உரிய காலத்தில் பெஞ்ச மழை அப்படிங்கிறது. அடுத்தது எள்ளுக்குள் எண்ணெய் போல, எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை அப்படின்னு வந்து பொருள் கொள்ளும், சரிங்களா. பசுத்தோல் போட்டிய புலி போல் அப்படின்னா வெளியே பார்க்க நல்லவங்க மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க வந்து எப்படின்னா கெட்டவங்களாக இருப்பாங்க, நயவஞ்சகம். ஓகேங்களா. அடுத்தது வெயிலில் பட்ட புழு போல் அப்படின்னா கஷ்டத்தில் யாருமே வந்து உதவாமல் இருப்பாங்க, ஸோ துன்பத்தால் வாடிட்டுருப்பாங்க, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறது, அதான் வந்து புழுவை போல் துடிச்சிட்ருக்கிறது, சரிங்களா. அடுத்தது வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், வைகறை தேர்வுக்குரிய பாடங்களை எல்லாம் கரைத்து குடித்திருப்பாய். கரைத்து குடித்திருப்பாய்னா நல்லா வந்து படிச்சிருப்பாங்கன்னு வந்து பொருள். ஏன்னா ஆழம் பார்க்குறியா அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி நம்ம இன்னும் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அதுதான் என்னதுங்க ஆழம் பார்க்குறியா, தனிப்பட்ட நபரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரல் நுனியில். விரல் நுனி அப்படின்னா
ஜென்ரலாக பார்க்கும்போது விரைவாக கிடைக்கக்கூடிய பொருள். இப்போ விரல் வந்து இருக்குன்னா அதோட நுனி வந்து அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ சீக்கிரமாக வந்து கிடைக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அதே போல் அவங்களுக்கு பதில் வந்து எல்லாமே விரல் நுனியில் இருக்குன்னா கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் எனது விரைவாக சொல்லக்கூடிய அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஸோ என்ன ஆழம் பார்க்க நினைக்கிறியா அப்படின்னா ஒரு நபரோட தன்மையை பற்றி அறிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யாரோட துணையும் இல்லாமல் தானே வாழக்கூடியதான் சொந்தக்கால். ஓகேங்களா? அப்போ இதில் 4 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன பார்த்தோம்? நம்ம கரைத்து குடித்திருப்பாய்ங்கிறது வந்து நன்றாக படிச்சிருக்கிறது, விரல் நுனியிலனா கேட்டோன்னே விரைவாக வந்து சொல்லக்கூடியது. அடுத்து வந்து ஆழம் பார்க்குறியா அப்படின்னா ஒரு நபரோட தன்மையை வந்து அறிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது, சொந்தக்கால் அப்படிங்கிறப்ப யாரோட உதவியும் இல்லாமல் சுயமாக வாழ முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10வது வகுப்பில் முழுமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனலிடைப்பட்ட புழுவை போல். ஸோ அதாவது அனல்னா என்னதுங்க? நெருப்பு, அந்த மாதிரி விஷயம். அதில் வந்து என்னதுங்க, இப்போ வெயிலில் வந்து பட்ட புழு போலங்கிறது பார்த்தோம் இல்லையா? அதே தான் எக்ஸாக்டாக அது துன்பத்தில் இருக்கக்கூடியது. கடலில் கரைத்த பெருங்காயம் போல். பெருங்காயத்தை சாம்பாரில் போட்டால் கூட சுவை வந்து கூடும். கடலில் கரைச்சா ஏதாவது ஒரு வேலை பயன் இருக்கா? கிடையாது. அப்போ இது என்னது? பயனற்ற செயல். இலவு காத்த கிளி போல். அந்த இலவு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய் காய்க்கும், ஆனால் அந்த காய் வந்து பழமாக மாறாது. அந்த கிளி வந்து அது பழமாக மாறும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஏமாந்து போச்சு. அப்போ இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். ஓகேங்களா? அடுத்து காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுதல் அப்படின்னா துன்புறுத்துறது. சரிங்களா? இது என்னது? துன்புறுத்துறது. அடியற்ற மரம் போல அப்படின்னா அது வந்து ஒரு பெரும் துன்பத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய என்ன வரும் அப்படின்னா, கணவன் வந்து இறந்த செய்தியை மனைவி கேட்டப்போ அடியற்ற மரம் போல சரிந்து விழுந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது பெரும் துன்பத்துக்கு உள்ளானவங்கள தான் என்ன சொல்கிறோம்? அடியற்ற மரம் போல. சரியா? அடுத்தது மடை திறந்த வெள்ளம் போலனா தங்கு தடையின்றி மிகுதியாக வந்து போகிறது. அடுத்து கல் மேலே எழுத்து போல். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு நிலைத்த தன்மை. கல் மேலே பொறிச்சு வைக்கிறோம் எழுத்து அப்படின்னா அது பழங்காலம் தொட்டு அது என்ன பண்ணும்? அப்படி நிலைத்து நிற்கும். அதை நிலைத்த தன்மையை குறிக்கிறது. அத்திப்பூத்தார் போலனா ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்தது மலைகாணா பயிர் போல் அப்படின்னா வாடி தவிக்கிறது. இன்னொன்று உதவி பெறாமல் வந்து அப்படியே வந்து வாடி தவிக்கிறதுன்னு வந்து சொல்லலாம். அடுத்து மலரும் மனமும் போலனா இந்த நகமும் சதையும் போல், உடலும் உயிரும் போல். அதே போல் தான் மலர்னு இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட கண்டிப்பாக மனம்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து என்னதுங்க? சேர்ந்தே இருக்கிறது. அடுத்து வேலியே பயிரை மேய்வது போல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். துரோகம். அடுத்தது கீரியும் பாம்பும் போலனா பகைமை, சண்டை. சரியா? உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வெளிப்படைத்தன்மை. கிணற்று தவளை போல அப்படிங்கிறது வந்து உலகம் அறியாமல் இதுதான் உலகம் போல் நினச்சிட்டு இருக்கிறது. நிலவும் வானும் போல் அப்படின்னா ஒற்றுமை. ஓகேங்களா? இவங்க இல்லாமல் இவங்க இல்லை. இப்போ உலகம்னு ஒன்று இருந்தால் அந்த உலகத்துக்கு நிலவுன்னு ஒன்று இருக்கணும். அதுதான் என்னது? ஒற்றுமை தன்மை. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளைனா தன்னோட சிந்தனை இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு. யோசித்து பார்க்குற தன்மையே இல்லாமல் படிப்பறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தது அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஸோ வந்து உன்னோட உடம்பு தான் இங்கே இருக்குது ஆனால் மனசு இங்கே இல்லை அப்படின்வாங்க இல்லைங்களா? அதுதான். அடுத்து முதலை கண்ணைனா பொய்யலுகை. அவசர கொடுக்கைனா எண்ணி துணியாதவர். ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டல்ங்கிறது வந்து சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல். தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். காணல் நீருங்கிறது இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. பஞ்சாய் பறத்தல்னா அலைந்து திரிதல். குட்டிச்சுவர்ன்றது பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக பேசுதல். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது வந்து பாருங்களேன், இளங்கோவின் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். அப்போ பரம்பரையாகன்றது வந்து இதோட பொருள். அடுத்து எம்ஜி ராமச்சந்திரன் திரைவானில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டினா என்னதுங்க? தனி புகழோடு விளங்குதல். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இதே போல் தான் பழைய சமச்சீர்லையும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தது பழைய சமச்சீர் தான். அதில் வந்து பழைய 12ஆம் தமிழ் புத்தகம். ஸோ இப்போ தலையில் வைத்து கொண்டாடு அப்படின்னா பெருசாக மதிக்கிறவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தலையில் வச்சு அப்படியே நம்ம வந்து புகழ்வோம். அப்போ இது என்னதுங்க? பெரிதும் மதித்தல். அடுத்து முகத்தில் அரைந்தார் போல் அப்படின்னா அவமானப்படுத்துறது. சரிங்களா? அடுத்து கண்ணை உறுத்துகிறது அப்படின்னா எதிர்பாராத ஒரு செயலோ இல்லை வியக்கத்தக்க ஒரு செயலோ இல்லை நம்ப முடியாத ஒரு செயலோ நடந்துச்சு அப்படின்னா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, எனக்கு இல்லை, அவனுக்கு நல்லது நடந்துருச்சே, எப்படா இது நடந்துச்சு, எனக்கு கண்ணு உறுத்துதே, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். அடுத்து காதில் பூ சுற்றுதல் அப்படின்னா பொய் சொல்கிறது. அடுத்து மூக்கறுபட்டு போனான் அப்படின்னா இதுவும் என்னது? அவமானம். இன்சல்ட்டிங் ஆயிடுச்சுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நோஸ் கட் ஆயிடுச்சுன்ட்டு அதான் அவமானம். அடுத்து வாய் நீளம் காட்டாதே. அதாவது அதிக
அதிகமாக பேசாத அப்படிங்கிறது தான் இந்த இது. இரட்டை நாக்கு பேர் வழி அப்படின்னா மாற்றி மாற்றி பேசுவாங்க இல்லைங்களா, இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சு அப்படின்றது, அதுதான் என்னது இரட்டை நாக்கு பேர் வழி. அடுத்தது பல்லை கடித்து கொண்டு அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சகிச்சுக்கிட்டு போகிறது, அதுதான் என்னது பல்லை கடித்து கொண்டு. அடுத்து முதுகில் குத்தி விட்டான் அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படி இல்லாட்டி துரோகம் அப்படின்றது. அடுத்து காலில் வெந்நீர் ஊற்றி கொண்டு நிற்கிறான், ஐயோ எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குங்க, ஏன்டா வெந்நீர் தண்ணி ஊற்றுனமே இப்படி இருக்க, கொஞ்சம் புறையண்டா அப்படின்வாங்க இல்லைங்களா, அவசரத்துக்கு பிறந்தவனே அப்படின்வாங்க இல்லைங்களா, அதுதான் இருந்தது. ஓகேவா, சரிங்க, அவ்வளோதான். இதோட நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உவமை தொடரும் மரபு தொடரும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகள் தான். இந்த பழமொழி வந்து என்ன அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஸோ நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போலனா, ஒரு செயல் நம்ம செய்கிறோம், அந்த முதன்மையானவர் ஒரு செயலை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அது ஹெல்ப் ஆகலைன்னா கூட வேறு யாருக்கும் அது ஹெல்ப் ஆகும். அதுதான் நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். நெல்லுக்கு வந்து பயன்படும்னு பாய்ச்சேன், ஆனால் சைடில் அப்படியே புல்லும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் பச்சை தண்ணி வெந்நீர் தண்ணி ஆனாலும் அது என்ன பண்ணும், நெருப்பை அணைக்க தான் செய்யும். அதோட தன்மை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். நம்ம ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நினச்சாலும் மெதுமெதுவாக செய்ய அந்த செயலை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். அதுதான் வந்து மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அடுத்து கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. நீ நல்ல ஒரு ஒபீடியண்ட்டான பிள்ளையாக இருந்த அப்படின்னா யார் நினச்சாலும் ஒன்று எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அவ்வளோதான், ஜென்ரலான விஷயங்கள் தான். ஓகேங்களா, இப்போ உப்பில்லாதது பின்னாடி வந்து ஃபுல்லாக நிரப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உப்பில்லா பண்டம் குப்பைக்கு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அடுத்து உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோதான். யானைக்கு அடி சறுக்கும்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சில காலகட்டங்களில் பின்னடைவு வந்து ஏற்படும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பானா, நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் உனக்கும் வரும் அப்படிங்கிறது. அடுத்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னா, நீ எல்லாரையும் குற்றமாக கண்டுபிடிச்சு சொன்னேன்னா உனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது எறும்பு உர கல்லும் தேயும். ஸோ இது என்னதுங்க, ஒரு செயலை ஐயோ இது முடியாதுன்னு நம்ம நினைக்க முடியாமல் தான் இருக்கும். அதை செயல்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது ஊழி பெயரினும் தாம் பெயரார். காலம் எவ்வளோ மாறினாலும் ரொம்ப வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டு இருக்கவங்க தன்னோட தன்மையை மாற்றிக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக அந்த பழமொழிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதே பழைய சமச்சீர் வந்துட்டோம் அப்படின்னா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு வரும். அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ் சிரித்தாலும் காரம் குறையாது, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்து அடியாத மாடு படியாது, ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு, அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு, காலம் பொன் போன்றது. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பொருள் வந்து ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். கெடுவான் கேடு நினைப்பான், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. அடுத்து வந்தீங்க அப்படின்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைனா உறவு முறை, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது உளவு, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படிங்கிறது அறிவுரை, தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது நம்பிக்கை, பசியாமல் இருக்க வரந்தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. இது வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையில் வந்து வரும். சரியா, அவ்வளோதான். அடுத்து வந்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய பழமொழியோட தமிழ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பெண்ட் த ட்ரீ வைல் இட்ஸ் யங் அப்படின்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா, அஸ் இஸ் த மதர் ஸோ இஸ் ஹர் டாட்டர், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, a friend in need is a friend indeed, உயிர் காப்பான் தோழன், a man of courage never wants weapons, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், blood is thicker than water, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். ஸோ அவ்வளோதான். இதே போல் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேஜஸை மட்டும் நீங்கள் என்னங்கிறத படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்கூல்லேருந்து எல்லாருமே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ப்ராவர்ப்ஸ் தான் இல்லைங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இதோட வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு யூனிட் 5 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்மளோட பேட்சில் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கும் வந்து நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேஜோட என்ன ஆயிடுச்சு, நமக்கு யூனிட் 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2 யூனிட் மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.